السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ويهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை என்றும் காரியங்களிலே மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமைகள் புகுத்துவது. புதுமைகள் அனைத்தும் வழிகேடு அனைத்தும் நம்மை நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும் என எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கை செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் வற்றாத கருணையும் நம் உயிரிலும் மேலாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அல்லாஹ்வுடைய மாபெரும் நற்கூலியை எதிர்பார்த்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மானுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா திருமறையிலே 4வது அத்தியாயம் 58வது வசனத்திலே ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனம் அருளப்பட்டதற்கான பின்னணி காரணம் என்ன என்பதையும் இந்த வசனத்தின் மூலம் நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன என்பதையும் இந்த ஜும்மாவுடைய உரையிலே நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அல்லாஹ்வின் தூதர்கள் ஒரு வேதனையோடு ஒரு கவலையோடு ஒரு நெருக்கடியான நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தான் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் தான் பிறந்த வளர்ந்த ஊர் என்றால் மிகவும் பிடித்தமான ஒரு ஊராக எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்திலே இருக்கும். அதே போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கும் தான் பிறந்த வளர்ந்த அந்த மக்கா தேசத்தை விட்டு செல்கின்ற அந்த சமயத்திலே ஒரு கவலை வேதனையோடு அவர்கள் மக்காவினுடைய அந்த மலைகளை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பேசுகிறார்கள். உன்னுடைய மடியிலே வாழ்கின்ற இந்த மக்கள் என்னை இந்த தேசத்திலிருந்து விரட்டி அடிக்காவிட்டால் நான் இந்த தேசத்தை விட்டு சென்றே இருக்க மாட்டேன். இந்த தேசம் எனக்கு மட்டுமல்ல, என்னை படைத்த இறைவனுக்கும் மிக பிடித்தமான ஒரு இடமாக இந்த தேசம் இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த மலைகளை பார்த்து வேதனையோடு பேசிவிட்டு மதீனாவை நோக்கி செல்லக்கூடிய அந்த சமயத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது. கஅபாவின் உள்ளே சென்று நாம் 2 ரக்காத் தொழுது விட்டு சென்றால் நன்றாக இருக்குமே என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. உடனே கஅபாவுக்கு அருகே செல்கிறார்கள். அங்கே கஅபாவுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. அப்ப அதனுடைய சாவி யாரிடத்திலே அன்றைய காலகட்டத்திலே இருக்கின்றது என்றால் உதுபான் பின் தல்ஹா என்கின்ற ஒரு மனிதரிடத்தில் தான் கஅபாவுடைய சாவி இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அங்கே உதுமான் பின் தல்ஹா அவர்களை சந்தித்து நான் மதீனாவுக்கு செல்ல இருக்கிறேன் என்பதை பற்றி எதுவும் சொல்லாமல்
எனக்கு கஅபாவின் உள்ளே 2 ரக்காத் தொழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. நீங்கள் எனக்காக அந்த கதவை திறந்து விட்டால் நான் 2 ரக்காத் தொழுது விடுவேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கோரிக்கை வைக்கும் பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், உங்களுக்காக ஒருபொழுதும் நான் கஅபாவுடைய கதவை திறக்க மாட்டேன். நீங்கள் நம்முடைய தேசத்திலே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள். ஒன்றாக ஒற்றுமையாக இருந்த நம்முடைய சமுதாயத்திலே புதிதான ஒரு கொள்கையை எங்களுக்கிடையே புகுத்தி எங்களுக்கிடையே நமக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பகையை ஏற்படுத்தி விட்டீர்கள். ஆகையால் உங்களுக்காக நான் ஒருபொழுதும் அந்த கதவை திறக்க மாட்டேன். நீங்கள் உள்ளே சென்று தொழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அதற்கென்று ஒரு கிழமை வரும். அந்த கிழமையிலே நான் கஅபாவுடைய கதவை திறப்பேன். அப்பொழுது வேண்டுமென்றால் வரிசையில் நின்று நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அந்த மனிதர் வெறுப்பாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே பேசிவிடுகிறார். உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த மனிதத்திலே சொல்கிறார், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா ஒரு காலத்தை உருவாக்குவான். அப்பொழுது இந்த கஅபாவுடைய சாவி என்னிடத்திலே வரும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த இடத்திலே வேதனையோடு கவலையோடு பேசிவிட்டு மதீனாவுக்கு செல்கிறார்கள். காலங்கள் செல்கிறது. அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறான். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டிலே மக்காவுடைய வெற்றி, எந்த ஒரு சண்டையும் இல்லாமல், எந்த ஒரு இரத்தமும் சிந்தாமல் அல்லாஹ் தஆலா மக்காவுடைய வெற்றியை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு கொடுக்கிறார். சஹாபாக்கள் புடைசூழ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்காவின் உள்ளே நுழைகிறார்கள். மக்காவில் இருக்கின்ற அந்த குறைசி தலைவர்கள் எல்லாம், யாரெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் யாரெல்லாம் மக்கா தேசத்திலே துன்பத்தை கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட அந்த மக்கத்து குறைசிகள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு படையோடு மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை கண்டிப்பாக பழி வாங்கி விடுவார் என்று ஒவ்வொருவரும், மக்கத்து குறைசிகள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் தூதருடைய கண்ணிலே பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அங்கெங்கே ஒளிந்து கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்காவில் உள்ளே நுழையும் பொழுதே சொல்கிறார்கள், எந்த ஒரு பழிவாங்குதலும் இங்கே கிடையாது. யாரெல்லாம் எங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தினார்களோ, அநீதி இழைத்தார்களோ, அநியாயம் செய்தார்களோ அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு பழிவாங்குவதிலும் இப்பொழுது கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர்கள் பிரகடனப்படுத்திவிட்டு மக்காவில் உள்ளே நுழைகிறார்கள். எல்லோருக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு உத்தரவாதத்தோடு தான் அல்லாஹ்வின் தூதர்கள் மக்காவில் உள்ளே நுழைந்து செல்லும் பொழுது, கஅபாவின் அருகே செல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் உடைக்கு கஅபாவின் உள்ளே சென்று தொழ வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. அதனுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அலி அவர்களை அழைத்து அதனுடைய சாவியை நீங்கள் வாங்கி வாருங்கள் என்று அலி அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அலி அவர்கள் உதுமான் பின் தல்ஹாவுடைய வீட்டுக்கு சென்று அதனுடைய சாவியை கேட்கிறார்கள். உதுமான் பின் தல்ஹா அவர்கள் வீட்டிலே ஒளிந்து கொள்கிறார்கள். சாவியை கேட்டவுடன் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல், எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் உடனே சாவியை அவரிடத்திலே ஒப்படைத்து விடுகிறார்கள். அலி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்காக கதவை திறந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கஅபாவின் உள்ளே சென்று இருக்கின்ற எல்லா சிலைகளையும் அப்புறப்படுத்தி நீண்ட நேரமாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே கஅபாவின் வெளியே சஹாபாக்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். இந்த புனிதமான இந்த பள்ளிவாசலிலே ஜம்சம் நீரே நம்முடைய குடும்பம் தானே இதுவரை மக்களுக்கு நீர் புகட்டக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த பள்ளிவாசலை திறந்து மூடக்கூடிய பொறுப்பையும் நாமே எடுத்துக்கொள்ளலாமே. இந்த சாவியை நாம் இனி அந்த உதுமான் பின் தல்ஹாவிடத்திலே ஒப்படைக்க கூடாது என்று சஹாபாக்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொழுது விட்டு வெளியே வருகிறார்கள். அவரிடத்திலே தங்களுடைய கோரிக்கையை சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கும் அந்த எண்ணம் ஏற்படுகிறது.
பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய அந்த புனிதமான பணியை நாமே செய்து கொள்ளலாமே என்ற ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுதுதான், அந்த சாவியை நாமே வைத்துக் கொள்ளலாமே என்ற அந்த எண்ணம் ஏற்படும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான். 4வது அத்தியாயம் 58வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வ இதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமுல் பில் அத்ல். உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை, அமானிதங்களை நீங்கள் அழகிய முறையிலே அதை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கட்டளை இடுகிறான். அப்ப இந்த வசனம் இறக்கப்பட்டவுடன் அல்லாஹ்வின் தூதருடைய எண்ணத்திலே மாற்றம் ஏற்படுகிறது. உடனே அந்த சாவியை அலி அவர்களிடம் கொடுத்து அந்த நபரிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அலி அவர்களும் உதுமான் பின் தல்ஹாவுடைய வீட்டிற்கு சென்று அந்த சாவியை கொடுக்கும் பொழுது அந்த மனிதருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மக்காவுடைய அதிகாரம், ஆட்சி அனைத்தும் முகம்மதுனுடைய கையிலே வந்து விட்டது. இருந்த பொழுதும் கூட இந்த சாவியை தன்னிடத்திலே திரும்ப வந்து ஒப்படைக்கிறார்களே என்று அவரிடத்திலே ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுதுதான் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய இந்த விஷயம் சம்பந்தமாகவே அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறார் என்று சொன்ன உடனேயே அந்த மனிதருக்கு உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. உண்மையிலேயே இந்த முகம்மது என்பவர் ஒரு இறை தூதராக தான் இருக்க முடியும், இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஒழுக்கத்தை இவர் செய்திருக்க முடியாது என்று உடனே அந்த மனிதர் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சாவியை அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த சாவியை திரும்ப அந்த மனிதருக்கு, அந்த நபி தோழரத்திலே கொடுத்து, இந்த சாவி இனி உங்களிடத்தில் தான் இருக்கும், உங்களிடமிருந்து யார் இதை பறிக்க முயல்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த காபானுடைய அந்த கதவை திறந்து மூடக்கூடிய பொறுப்பு இது நீங்கள் தான் செய்வீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த மனிதத்திலே அந்த சாவியை ஒப்படைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் காலத்திலும் சரி அல்லது இன்றைய காலம் வரைக்கும் சரி, இந்த உதுமான் பின் தல்ஹா என்கின்ற இந்த நபி தோழருடைய அந்த பரம்பரை வம்சம்தான் இன்ற வரைக்கும் அந்த கஅபானுடைய கதவை திறந்து மூடக்கூடிய பொறுப்பை அவர்கள் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்க கூகுள்ல வேணா சர்ச் பண்ணி பார்க்கலாம், யாருக்கு இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் உதுமான் பின் தல்ஹாவுடைய அந்த குடும்பம் தான் இன்ற வரைக்கும் கஅபானுடைய கதவை திறந்து மூடக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த வசனம் என்ன நமக்கு படிப்பினை உணர்த்துகின்றது என்றால், அமானிதம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை நாம் சரியான முறையிலே பேண வேண்டும். அமானிதம் என்பது நாம் ஏதோ நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஏதோ பொருளில் மட்டும்தான் அமானிதம் இருக்கின்றது. ஒரு ஆள் நம்மிடத்தில் ஒரு பொருளை ஒப்படைத்தால் அதை திரும்ப நல்ல முறையில ஒப்படைக்க வேண்டும் என்று அமானிதம் என்பது பொருளில் மட்டும்தான் இருக்கின்றது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அமானிதம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை அப்படியே சூழ்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உடலை கொடுத்திருக்கிறானே, அந்த உடலிலே உயிரை கொடுத்திருக்கிறானே, இது நமக்கு ஒரு அமானிதம். நாம் பேசுகின்ற பேச்சுக்கள், நாம் பார்க்கின்ற பார்வை, நாம் செய்கின்ற செயல்கள், அதுவும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். நம்முடைய குடும்பம், நம்முடைய வியாபாரம், நம்முடைய வருமானம், நம்முடைய ஜமாத், நம்முடைய நிர்வாகம், இவை அனைத்துமே நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். இப்படி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இந்த அமானிதம் நம்மை சூழ்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மார்க்கம் இருக்கிறது, இந்த இஸ்லாமிய மார்க்கம், அது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அமானிதம். அப்ப இந்த அமானிதங்கள் எல்லாம் நாம் திரும்ப நல்ல முறையிலே அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும்.
நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். நாம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால், தாயின் கருவறையிலே நாம் நுழைவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் படைத்து அவன் முன்னால் நிற்க வைத்து நம்மிடத்திலே வாக்குறுதி எடுத்திருக்கிறான். நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், உடன்படிக்கை செய்திருக்கிறோம். உனக்கு மட்டும் நான் கட்டுப்பட்டு நடப்பேன், உன்னை மட்டுமே இறைவனாக நான் நம்பி ஏற்றுக்கொண்டு உன்னுடைய கட்டளைகளுக்கும் உன்னுடைய தூதர்களுக்கும் அடிபட்டு கட்டுப்பட்டு நான் நடப்பேன் என்று நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி உடன்படிக்கை செய்துவிட்டுதான் இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அப்போ வாக்குறுதி உடன்படிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நாம் சரியான முறையிலே இந்த உலகத்திலே பேணுகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மார்க்கத்தை பின்னோக்கி வீசி எறிகிறக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். நான் இந்த உலகத்திலே நன்றாக இருப்பேன், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன மாதிரி இருப்பேன் என்று நாம் என்னதான் வாழ்க்கையிலே பேசிக்கொண்டாலும், என்னதான் மனதிலே உறுதி எடுத்துக்கொண்டாலும், இந்த உலக விஷயங்கள் என்று வரும் பொழுது மார்க்க விஷயங்களை பின்னோக்கி எரித்துவிட்டு உலக விஷயங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கின்றோமா இல்லையா? அப்ப அங்கே அமானிதம் மீறப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு நாம் கொடுத்த உடன்படிக்கை நாம் மீறுகின்றோம். இந்த உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு ஏற்படுகிறது? எவ்வளவு பயான்களை கேட்கிறோம், அல்லாஹ் திருமறையிலே எவ்வளவு எச்சரிக்கைகளை சொல்கிறான், அறிவுரைகளை சொல்கிறான். அவருடைய தூதர்கள் எவ்வளவு பெரிய, இந்த உலகத்தில் நீங்கள் பாவங்கள் செய்தால் எவ்வளவு பெரிய தண்டனை என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி எல்லா அறிவுரைகளும் எச்சரிக்கைகளும் நமக்கு தெரிந்த பிறகும் கூட நாம் திரும்ப திரும்ப ஏன் தவறை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்றால், நாம் நன்கு சிந்தித்து பார்த்தால் நமக்கு நம்மீதே அக்கறை கிடையாது. நம்மீது அக்கறை இல்லாததன் காரணமாக தான் நாம் திரும்ப திரும்ப நாம் தவறின் பக்கம் சென்று கொண்டே இருக்கிறோம், அமானிதத்தை மீறிக்கொண்டே இருக்கிறோம். இதோ இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரமாக இருக்க போகின்றது என்று இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கிறோம். அப்ப நம் மீது நாம் அக்கறை எடுத்துக்கொண்டால் தான் நாளை மறுமையிலே நாம் உயர்ந்த அந்த சுகமான, அந்த வேதனை இல்லாத, அந்த கவலை இல்லாத நிம்மதியான அந்த சொர்க்கத்திலே நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த அக்கறை நமக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலே நாம் சரியான பாதையிலே நாம் நடக்க முடியும். அப்ப அந்த அமானிதம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அந்த இஸ்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அமானிதம். அதை சரியான முறையில நாம் பேணி நடந்து கொள்ள வேண்டும். வரலாற்றிலே பார்த்தோம் என்றால், ஜரீர் பின் அப்துல்லா என்கின்ற ஒரு நபித்தோழர், இந்த நபித்தோழர் எந்த அளவுக்கு அமானிதத்தை பேணி நடந்தார் என்பதை வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. இந்த நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லாஹ்வின் தூதரவிடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதருக்கும் தீங்கையே நாடமாட்டேன், நன்மையை மட்டுமே நாடுவேன் என்று அல்லாஹ்வின் தூதரவிடத்திலே இந்த நபித்தோழர் வாக்குறுதி கொடுக்கிறார். காலங்கள் செல்கிறது. அல்லாஹ்வின் தூதரவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு நாள் இந்த நபித்தோழர் தன்னுடைய வேலையாளை கூப்பிட்டு அவரிடத்திலே சில திருகங்களை கொடுத்து ஒரு நல்ல அழகான குதிரையை நீங்கள் வாங்கி வாருங்கள் என்று தன்னுடைய வேலையாளை குதிரை சந்தைக்கு அனுப்பி வைக்கிறார். அவருடைய வேலையாளும் குதிரை சந்தைக்கு சென்று அங்கே ஒரு வியாபாரி இடத்திலே பேசுகிறார். அவர் ஒரு குதிரையை 800 திர்ஹம் என்று விலை பேசி முடிக்கும் பொழுது இந்த வேலையாள் தன்னுடைய பேச்சின் திறமையினால் அந்த வியாபாரியிடத்திலே பேரம் பேசி 800 திர்ஹம் மதிப்புள்ள அந்த குதிரையை வெறும் 300 திர்ஹத்திற்கு வாங்கி வந்து விடுகிறார். குதிரை வந்து தன்னுடைய எஜமான் ஜரீர் பின் அப்துல்லா அவரிடத்திலே கொடுத்து, வியாபாரி இதற்கு 800 திர்ஹம் என்று சொன்னார், நான் 300 திர்ஹம்
கொடுத்து வாங்கி வந்து விட்டேன் என்று சொன்ன உடனேயே ஜரீர் பின் அப்துல்லா அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படவில்லை. மனதிலே அவருக்கு கவலை ஏற்படுகிறது, வேதனை ஏற்படுகிறது. தன்னால் தன்னுடைய வேலையால் மூலம் ஒரு வியாபாரி பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு நாம் தீங்கை நாடி இருக்கிறோம் என்று அவருடைய ஆள் மனதில் ஒரு எண்ணம் ஏற்பட்டவுடன், நாம் அல்லாஹ்வின் தூதர்களுக்கு சொன்ன வாக்குறுதியை மீறுகிறோம் என்ற எண்ணம் ஏற்பட்டவுடன் உடனே தன்னுடைய வேலையாளை கூட்டிக் கொண்டு அந்த குதிரையை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு செல்கிறார். அங்கே அந்த குதிரை வியாபாரியை சந்தித்து, நீங்கள் இப்படி 800 திர்ஹம் என்று சொன்ன இந்த குதிரைக்கு என்னுடைய வேலையால் 300 திர்ஹம் தான் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக இந்த குதிரையுடைய மதிப்பு அவ்வளவு கிடையாது, அதிகமாக இருக்கும். ஆகவே என்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வியாபாரத்திலே நீங்கள் என்னிடமிருந்து என்ன திர்ஹத்தை நீங்கள் கொடுத்தால், நான் கொடுத்தால் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்திலே திருப்தி அடைவீர்கள் என்று அந்த நபித்தோழர் கேட்கும் பொழுது அந்த வியாபாரி சொல்கிறார், நீங்கள் 800 திர்ஹம் கொடுத்தால் நான் இந்த வியாபாரத்திலே திருப்தி அடைந்து கொள்வேன் என்று சொன்ன உடனேயே ஜரீர் பின் அப்துல்லா அவர்கள் மீதி 500 திர்ஹத்தை அந்த வியாபாரத்திற்கு கொடுத்து விடுகிறார். கொடுத்தவுடன் அந்த வியாபாரி கேட்கிறார், உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு வியாபாரத்தை தானே உங்களுடைய வேலையால் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார், ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் திரும்ப என்னை தேடி வந்து 500 திர்ஹத்தை திரும்ப வந்து என்னிடத்திலே கொடுக்கிறீர்களே என்று அந்த மனிதர் அப்படியே ஆச்சரியத்தோடு கேட்கும் பொழுது அதற்கு ஜரீர் பின் அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நான் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், எந்த ஒரு மனிதருக்கும் நான் தீங்கவே நாட மாட்டேன், நன்மையை மட்டுமே நாடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், அந்த வாக்குறுதியை நான் மீற மாட்டேன், அதுதான் என்னை இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய வைத்தது என்று அந்த நபித்தோழர் அந்த மனிதருக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த வரலாறு நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றது என்றால், அமானிதம், பொறுப்பு, வாக்குறுதி எந்த அளவுக்கு அதை பேணி நடக்க வேண்டும் என்று நமக்கு இந்த வரலாறு சுட்டி காட்டுகிறது. ஆனால் இப்படியெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொள்கிறோமா என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஒரு தவறே கிடையாது என்றுதான் நாம் எல்லாம் இன்றைக்கு வியாபாரத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பேச்சின் திறமையினால் பேரம் பேசி குறைத்து வாங்கி வந்து விட்டேன் என்று பெருமை பேசிக் கொள்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு அமானிதம், பிறருக்கு நாம் செய்யக்கூடிய தீங்கு என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அமானிதத்தை பேணி நடக்கக்கூடிய ஒரு நல்வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.